மணிகண்டன், நான் உங்கள்கிட்ட தொடங்குறேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? இந்த மோதல் அப்படிங்கிறது இன்னும் அதிகரிக்கிறது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? ஏற்கனவே தனித்தனியான அணி அப்படின்னு போயிட்டாலும் அதிமுக பாஜக அப்படிங்கிற மோதலாக இருக்கிறதா, அல்லது தனிப்பட்ட தலைவர்களுக்கு இடையிலான மோதலாக இது இருக்கிறதா? நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். கார்த்திகை செல்வன், நீங்க கேட்ட கேள்விக்கு நேரடியான பதிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிடுறேங்க. விக்கிரவாண்டி தொகுதியில அதிமுக களத்தில் இல்லை, களத்தில் போட்டியில் இல்லை அப்படிங்கிறப்ப தேவையே இல்லாம அங்க தேர்தல் பிரச்சாரத்துல அதிமுகவையும் அதனுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் மிக கடுமையாக அண்ணாமலை தாக்கி பேசுறார் அப்படின்னா அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம கண்டுபிடிக்க போனோம்னா அதுக்கு பதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா, அதிமுகவுடைய வாக்குகள் அநேகமா வாக்காளர்கள் அங்க வாக்களிப்பதை தவிர்ப்பாங்க, இல்ல சில பேர் நோட்டாவுக்கு போடலாம், சீமான பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஸோ நேச்சுரலா 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி, அதை கேட்டு வாங்கியவர் டாக்டர் ராமதாஸ்ங்கிற அடிப்படையில பாமகவிற்கு அதிமுகவினுடைய ஓட்டு செல்லலாம் அப்படின்னு நிறைய பேர் அதை கணிக்கிறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை, கள சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்ல வர்றப்ப பாமக அங்க பிரதான கட்சியா போட்டியிடுற அந்த பாமகவிற்கு அதிமுகவின் வாக்குகள் போயிடக்கூடாது. நல்லா யோசிச்சு பாருங்க. சீமான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட வேண்டுகோள் வைக்கிறார், உங்க கட்சி எனக்கு ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு. பாமக அம்மாவுடைய போட்டோவை போட்டு ஓட்டு கேட்கிறப்ப அவங்களோட கூட்டணியில இருக்கிற அண்ணாமலை என்ன பண்றாருன்னா அதிமுக காரர்களை சீண்டும் விதமாக, கோபப்படுத்தும் விதமாக, கேவலப்படுத்தி பேசுறாருன்னா அந்த அதிமுகவுடைய ஓட்டுகள் ஒருபோதும் பாமகவிற்கு போயிடக்கூடாது. சரி, எதுக்காக இப்படி நினைக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாமக பாஜகவோடு இருப்பதனால் எந்த பலனும் இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியும். 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அதிமுக கூட்டணிக்கு பாமக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனாலே. ஏன்னா அண்ணாமலை அவர்களுக்கு இந்த குளிபறிக்கிற வேலை அப்படிங்கிறது அவர் கைவந்த கலை. இன்னைக்கு ஷார்ட் ஃபால்ல இருக்கிறாங்க, பிஜேபி மேல ஆட்சி அமைச்சு ஷார்ட் ஃபால்ல இருக்காங்க. இந்த தமிழகத்தில் இந்த கூட்டணி முடிஞ்சு போனதற்கு அதிமுகவில் இந்த மாதிரி அதிமுக கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்தினார் அப்படிங்கிற காரணத்தினால தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கூட்டணியை விட்டுட்டு வெளியே வந்தாருங்க. சோ என்ன கணக்கு போடுறாருன்னா, பாமக அங்க அதிகமான ஓட்டு வாங்கிட கூடாது அப்படிங்கிற நோக்கத்தினால. சார், அந்த கட்சியில இருக்க பாமகவில் இருக்கவங்க எந்த அளவுக்கு ரொம்ப பெண்டாய் போகணுமோ போய் அதிமுக வாக்கை சிந்தாமல் சிதறாமல் நமக்கு வர வைக்க பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்களா? ஆனா கூட்டணிக்கு தலைமை வைக்கிற ஒரு கட்சியுடைய ஒரு எல்போர்டு தலைவர் வேறு விதமா பேசி அதிமுக தொண்டர்களை வெறியேற்றார் அப்படின்னா அந்த ஓட்டு மாம்பழத்துக்கு போக கூடாது. எதிர்கால 2026 கூட்டணி கூடாதுங்கிறது முதல் காரணம். இரண்டாவது காரணம் பாமக. நாராயணனும் ஏதோ பேசுறாரு, அவர் கருத்தை கேட்க சொல்லுங்க. எஸ் எஸ், சரிங்க. இல்ல நீங்க சொன்னது கேட்கல நாராயணன். எஸ், உங்க சரிங்க. 2026ல எந்த விதத்திலும் பாமக பெரிய சக்தியா வலுப்பற்ற கூடாதுங்கிறதுனால தான் கூட்டணியில இருந்துகிட்டே கூட இருக்கிற டாக்டருக்கு அவர் குளிபறிக்கிறதுக்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாதிரி பேசியிருக்காருங்க. நான் கேள்விப்பட்ட இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். அவர் பேசுறதுக்கான காரணம், இவரால் தான் தமிழகத்தில் அதிமுகவோடு கூட்டணி கெட்டு போச்சு, கூட்டணியில் இருந்திருந்தா குறைந்தபட்சம் ஒரு 25 இடங்கள் 30 இடங்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு டெல்லி தலைமை இவருக்கு ஒரு எக்ஸிட் கொடுக்க தயாராயிட்டதுனால தன்னை ஒரு போர் வீரன் போல காட்டிக்கொண்டு தன்னுடைய வெளியேற்றம் தெரிந்து அவர் தான் மாநில தலைவர், அதுல எந்த மாற்று கருத்து இல்லைங்கிறத எல்லாரும் சொல்றாங்க. பேசலாம். முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். திரு நாராயணன், அதிமுக களத்திலே இல்லை, இல்லாத ஒரு கட்சியை ஏன் பேசணும் அப்படிங்கிற கேள்விதான் திரு எடப்பாடி பழனிசாமியை முன்வைக்கிறாரு. அப்ப அதுல என்ன காரணம், என்ன காரணத்துக்காக அது அந்த விமர்சனம் முன்வைக்கப்படுது? முதல்ல ஒரு நாகரிகமான வாதம் பேச்சு இருக்கணும். சும்மா தமிழ் தொலைக்காட்சியில உட்கார்ந்துகிட்டு எல்போர்டு டீ போர்டுன்னு பேசுறதெல்லாம் வன்மையா கண்டிக்கத்தக்கது. எதை வேணாலும் பேசலாம் அப்படின்னா அதை அலோவ் பண்ண முடியாது கார்த்திகை செல்வன். அப்படிப்பட்ட நபர்களோடு நாம தரம் தாழ்ந்து இந்த மாதிரி விவாதங்கள்ல கலந்து கொள்வதும் நாம விரும்புறதில்லை. மணிகண்டன் ஓரளவுக்கு நாகரிகமா பேசுவார் நான் நம்புறேன் இனிமேலாவது. அந்த மாதிரி ஒரு அகில இந்திய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவரை எல்போர்டுன்னு பேசுறதுன்னா அப்புறமா நாம டீ போர்டு அந்த போர்டுன்னு ஒண்ணு தனிநபர் விமர்சனத்துக்குள்ள போவேன்னா கருத்துக்குள்ள வாங்கன்னு அவருக்கு சொல்லியிருந்தா. நீங்க வாங்க, உங்க பாயிண்ட் சொல்லுங்க. சரி சார், நீங்க சொல்லுவீங்க, அவர் பேசுறதுக்கு நான் பதில் சொல்றேன். நீங்க சொல்றது சரிதான். 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 நீங்க சொல்றது
புரிஞ்சுக்கணும்ல, அதான பிரச்சனை. ஒவ்வொரு முறையும் கருத்தையே சொல்றதுக்கு அனுமதிச்சுட்டு தான் நான் சொல்றேன் திரு நாராயணன். உங்களோட ரியாக்ஷன் இருக்குல்ல, அதை எப்படி புரிஞ்சுப்பாங்க? ஒரு பொது விவாதத்துல வர்றோம், நீங்க இப்ப சொல்லக்கூடிய உங்க ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, நான் அவர்கிட்ட சொல்லிட்டு நீங்க உங்களுடைய மறுப்பையும் உங்களுடைய அதிருப்தியையும் அல்லது உங்களுடைய கருத்தையும் பதிவு பண்ண நேரத்தை கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் நான் சொல்றேன். அதுக்கு உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாத்துக்கங்க. நான் வேற ஒன்றும் கருத்து சொல்ல விரும்பல. நீங்களும் என்னுடைய விருந்தினர், நீங்க கருத்து சொல்லுங்க. இது ஏன் இந்த விமர்சனம்? அதெல்லாம் இல்ல, நான் அதான் சொன்னேன். It is my duty to condemn anyone who is personally trying to insult. அதனால it is my duty. He is my state president. என்னுடைய மாநில தலைவர் அவரை அவமரியாதையாக பேசுவது என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட நபர்களோடு ஒரே இடத்துல உட்கார்ந்து விவாதம் பண்ண இல்ல, அப்படிதான் பேசுவாங்க. அதை நான் என்ஷூர் பண்றேன். இங்க இருக்கிற யாருமே யார் ஒருவரையும் தனிப்பட்ட முறையில விமர்சிப்பதை ஆதரிக்கக்கூடியவர்கள் இல்ல. அது விவாதத்திற்கான தன்மையும் இல்ல, அதுல மாற்று கருத்து இல்ல. நீங்க சப்ஜெக்ட் எஸ், அவரே அந்த இடத்துல நான் தவிர்த்துட்டு நான் விஷயத்துக்கு வரேன்னு தான் சொன்னாரு. அதுக்கு பிறகு அதை மையப்படுத்தி இருக்கீங்களே தவிர நீங்க ஏன் விமர்சனத்தை வச்சீங்கன்றது வர மாட்டேங்கிறீங்க பாருங்க. இல்ல இல்ல, எனக்கு அது இல்ல, கார்த்திகை செல்வன் அவர் நான் தவிர்க்கிறேன்னு சொன்னது என் காதுல விழுது. இப்போ இல்ல, இப்போ இந்த ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல என்ன பேசணும் என்ன பேசணும், அதிமுகவை திடீர்னு அவங்க களத்திலே இல்ல, அவர்கள் மீதான விமர்சனத்தையோ அல்லது கட்சி அழிவை நோக்கி போகுது, இந்த விமர்சனங்கள்லாம் இன்னைக்கு ஏன் தேவை? அதிமுகவை சேர்ந்தவர்கள் அந்த தொகுதியில தொடர்ந்து பாஜக குறித்து விமர்சனம் செய்து வருகிறார்கள். சமூக ஊடகங்கள்ல தவறாக பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். அதற்கு அந்த வியூகம் அந்த இடத்துல என்ன பேசணுமோ அதை பேச வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கிறது. இவர் சொல்லலாம் ஒருவேளை பாமகவுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ட்டு. அது மணிகண்டன் இப்படி அதை சொல்றாரு எனக்கு தெரியல. ஆனால் அதிமுகவுடைய ஆதரவாக இருக்கக்கூடிய வாக்குகளை கூட நாம கண்டிப்பாக பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய வியூகமாக இருக்க முடியும். கருத்து அந்த வாக்குகளை தடுத்துருமேங்கிறதான ரியாலிட்டி. இப்ப சீனியர் டாக்டர் ராமதாஸ் தொடங்கி திரு அன்புமணி வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக வாக்குகளை எங்களுக்கு கொடுங்க, திமுக தான் பொது எதிரின்னு களத்துல கேட்கிறாங்க. அப்படி கேட்கப்படக்கூடிய சூழல்ல திரு அண்ணாமலையுடைய கருத்து அதிமுக தொண்டர்களை வாக்களிக்க விடாம தடுத்துருங்கிறாரு திரு மணிகண்டன். அதாவது உங்களுடைய மணிகண்டனுடைய பாமகவுக்கு அதிக வாக்கு போகணும் மணிகண்டன் விரும்புறாருன்றத நான் புரிஞ்சுக்கிறேன். அது அவருடைய கருத்து தான். ஆனா அது எப்படி கேட்கணும் எப்படி சொல்லணும்ன்றத முடிவு பண்ண வேண்டியது நாங்க தான். அதனால மணிகண்டன் சொல்றதுனால அவருடைய கருத்து தான் சரின்றது ஆயிராது. எங்களை பொறுத்தவரையில எங்கள் மீதான தாக்குதலை இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு அண்ணாமலை அவர்கள் மீது ஒரு தொடர்ந்து தனிநபர் விமர்சனம் செய்திருக்கிறார். அதெல்லாம் அவருடைய ஒரு முதலமைச்சராக இருந்தவர், ஒரு மூத்த அரசியல்வாதிக்கு அது அழகல்ல.